ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளை குறிப்பிட்டு தொடர்ந்து அந்த நாளிலேயே செய்து வரலாமா? தாராளமாக செய்து வரலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அதுக்கு முன்பு உண்டான நபிமார்களும் சரி, சில நல்ல காரியங்களை செய்வதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத்து போறாங்க. அங்க இருக்கக்கூடிய யஹூதிகளை பார்க்கறாங்க. அவங்க முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு காரணம் கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த யஹூதிகள் பதில் சொன்னாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே பாதுகாத்தான். ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே தான் இறைவன் அழித்தான். இந்த காரியத்திற்கு நன்றி செலுத்துவதற்காக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு முஹர்ரம் 10லும் நோன்பு வைத்தார்கள். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும். அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே உங்களை விடவும் மிகவும் அருகதை உள்ளவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி அவங்களும் நோன்பு வச்சாங்க. சஹாபா பெருமக்களையும் நோன்பு வைக்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன் தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தணும்னு முடிவுக்கு வர்றாங்க. நோன்பு வைத்து நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கும் வர்றாங்க. எந்த நாளிலும் நோன்பு வைத்து அவர்கள் நன்றி செலுத்த முடியும் ஒரு வருஷத்துல. ஆனாலும் கூட முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் இதை செய்து வருகிறார்கள். அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்று நமக்கு புரிகிறது. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதி மஸ்ஜித் குபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் குபாவிற்கு வருவார்கள். குல்ல சபத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் வருவார்கள். மாஷியன் சில கட்டங்கள்ல நடந்து வருவாங்க, வராக்கிபன் இன்னும் சில கட்டங்கள்ல வாகனத்திலும் வருவாங்க. யுஸல்லி ஃபீஹி ரக்அத்தைன் அங்கு வந்து 2 ரக்அத்துகள் தொழுவார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்த போது எந்த நாளிலும் வரலாம் தானே. ஆனா சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அங்கே வருகை தருவதற்கு. என்றால் ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுக்கலாம், ஒரு நாளை நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்ம புரிகிறோம். அதே போல பாருங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்காக புறப்பட்ட போது தங்களுடைய பயணத்தை வியாழக்கிழமை என்று அமைத்துக் கொண்டார்கள். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் அவர்கள் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதையும் அறிவித்து தருகிறார்கள். இந்த ஹதீஸும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் பயணம் செய்கிறாரு, எந்த நாளிலும் செய்யலாம். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கென்று ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறார்கள், விரும்புகிறார்கள். என்றால் ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஒரு நாளை நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் நம்ம வந்து 3ஆம் ஃபாத்திஹா ஓதுறோம், 7ஆம் ஃபாத்திஹா ஓதுறோம், 40ஆம் ஃபாத்திஹா ஓதுறோம். அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நல்ல காரியத்தை செய்ய நம்முடைய வசதிக்காக ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப 3ல் தான் ஓத வேண்டும், 4லே ஓதக்கூடாது, அதே போல 2லும் ஓதக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம சொன்னாதான் 3லே ஓதுவதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கலாம். நம்ம அப்படி சொல்லலையே, 3ல தான் ஓதணும்னு சொல்றோமா? அப்படிலாம் கிடையாது. 2லும் ஓதுங்க, 4லையும் ஓதுங்க, 3லையும் ஓதுங்க. நம்முடைய வசதிக்காக 3ஐ நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல காரியம் செய்யறோம். இப்ப ஃபாத்திஹா ஓதுறோம்னு சொன்னா குர்ஆனை ஓதுகிறோம். குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல அந்த அன்னைக்கு நம்ம ஏழை எளியவர்கள் உற்றார் உறவினர்கள் அழைத்து நாம் உணவு கொடுக்கிறோம், தர்மங்கள் செய்யறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையத்துகளுக்கு தர்மம் செய்தால் அந்த நன்மை போய் சேரும். இது புகாரி அபூதாவுத் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல காரியம் தான் நாம் செய்யக்கூடியது. அது எந்த நாளிலும் செய்யலாம். நம்முடைய வசதிக்காக 3, 7 இப்படி நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை தேர்ந்தெடுக்க ஒரு செய்வதற்கு ஒரு நாளை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் நாம் செய்கிறோம் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம்.